ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 1 மெட்டலர்ஜி இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்படின்னு தனித்தனியாக எதுவும் இல்லை. இந்த கொஷின்ஸ்லாம் 2 மார்க்லேயும் கேட்கலாம், 3 மார்க்லேயும் கேட்கலாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க்ஸ் தான் இருக்குது. இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 2, வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தயர் ஓர்ஸ். இந்த 3 பாயிண்ட்ஸ். செகண்ட் கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். இந்த கொஷினுக்கு புக்கில் ஆன்சர் இல்லை, நாங்கள் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன், இதை காப்பி பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 3, கேங், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிளோட. பேஜ் நம்பர் 4, லீச்சிங், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் சயனைடு லீச்சிங், இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 5, சிமெண்டேஷன், இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 6, மேக்னெட்டிக் செப்பரேஷன், இந்த பேரா ஃபுல்லாக வித் டயக்ராமோட. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மெமரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் அதே பேஜில் ரோஸ்டிங், இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள். இங்கே 6 எக்ஸாம்பிள் இருக்குது, எனி 2 எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 7, கால்சினேஷன், இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் ஸ்லாக், இதுக்கு புக்கில் ஆன்சர் இல்லை, இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதான் அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் கேங் கொஷினுக்கும் எக்ஸாம்பிளாக எழுதிக்கலாம். நம்பர் 9, பிளிஸ்டர்ட் காப்பர், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 10, ஆட்டோ ரிடக்ஷன், இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 13, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ். இந்த கொஷின் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் படிக்க. நெக்ஸ்ட் கொஷின் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங், இந்த கொஷினும் அதே மாதிரி தான், புக்கில் பெருசாக இருக்கும், இதை காப்பி பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 16, வேப்பர் ஃபேஸ் மெத்தட், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் மான் ப்ராசஸ் ஃபார் ரீஃபைனிங் நிக்கல், இந்த 2 ஈக்குவேஷன் டெம்பரேச்சர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பேஜ் நம்பர் 17, வேன் ஆர்கல் மெத்தட் ஃபார் ரீஃபைனிங் டைட்டேனியம், இந்த 2 ஈக்குவேஷன். கொஷின் அதே பேஜில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிங்க், இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 4, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், இந்த பேரா ஃபுல்லாக வித் டயக்ராம். இந்த கொஷினும் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மாதிரி தான், ஃபுல்லாக மெமரி பண்ணணும் அவசியம் இல்லை, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக எழுதிடலாம். பேஜ் நம்பர் 16, ஜோன் ரீஃபைனிங், இந்த பேரா ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் புக் பேக்கில் எந்தெந்த கொஷின்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 23ல் ஃபஸ்ட்டு 6 கொஷின்ஸ். பேஜ் நம்பர் 24ல் 8, 9, 10, 11, 12, 13, 15. இப்போது புக் பேக்கில் இருக்க பாதி கொஷினுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம். இப்போ மீதி இருக்க கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பார்க்கலாம். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் குயிக் லைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு Fe2O3. இதுக்கு ஆன்சர் கால்சியம் ஆக்சைடு ஆக்ட் அஸ் அ ஃப்ளக்ஸ், அவ்வளோதான். ஃபோர்த் கொஷின், which type of ores can be concentrated by froth flotation method? Give 2 examples for such ores. இதுக்கு ஆன்சர் சல்ஃபைடு ஓர்ஸ், எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு. 9th கொஷின், எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். இது ஒன்றுமே இல்லை, அந்த ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ் தான் இந்த கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 12, describe the role of the following in the process mentioned. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிலிக்கா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர், இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 8ல் இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும். செகண்ட் பாயிண்ட்
கிரியோலைட் in the extraction of aluminum. இதுக்கு ஆன்சர் வந்து the function of cryolite is to lower the melting point. இது மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அயோடின் in the refining of zirconium. இதுக்கு வந்து இந்த 4 லைன்ஸ் எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து sodium cyanide in froth flotation. இதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் எழுதினா போதும். இது எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் புக்கில் இருக்காது. அவ்வளோதான், இந்த வீடியோவில் லெசன் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.